ஒரு பிஎஸ்எல் சுரேஷ் அந்த பக்கம் திரும்பி பேசிகிட்டு இருக்காரு, சேரை தூக்கி அடிக்கிறாயா. அந்த பிஎஸ்எல் தலைவர் சுரேஷ் மனித உரிமைகளுக்காகவே அவரது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். வேறு மற்ற கமர்ஷியல் கேசஸ்லாம் அவர் அப்பியர் ஆனாரா இல்லையான்றது தெரியல, 1 or 2 அப்பியர் ஆகிருப்பார். பட் பெரும்பாலும் இதுக்காகவே டெடிக்கேட்டடாக வேலை செய்யக்கூடியவர். ஆரம்ப காலத்திலிருந்து அறப்போரின் வழக்குகளை அவர் தான் நீதிமன்றத்தில் வாதாடி கொண்டிருக்கிறார். சேரை தூக்கி அந்த மனுஷன் மேலே அடிக்கிற அளவுக்கு என்னையா தப்பு பண்ணிட்டாங்க அவங்க? இயற்கையை சுரண்டாதீங்கன்ட்டு போய் ஒருத்தன் பேசுகிறது உங்களுக்கு அவ்வளோ வலிக்குதா? அதுவும் லோக்கல் மக்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்படுறாங்கன்னு அவங்க பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்குறாங்க. இது தப்பா? தம்பி, அவர் ஜெயராமன் எழுதியிருக்கிறாரு, கலாட்டா பண்ணுறதுக்கு ஒரு டீம் வந்திருக்குன்னு தெரியுது. அது அரங்க கூட்டம். பொதுக்கூட்டமாக இருந்தால் போலீஸ் வந்து நாங்கள் வரது தடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். அரங்க கூட்டம். அரங்க கூட்டத்தில் இந்த மாதிரி வயலன்ஸ் வரப்போகுதுன்னு எங்களுக்கு அப்ரிஹென்ஷன் இருக்குன்னு ஜெயராமன் காவல்துறை அதிகாரிகளுக்கிட்டலாம் தெரிவிக்கிறாரு. அவங்க அங்கேயே வந்து கத்துறாங்க, கல்குவாரினால் எவ்வளோ நல்லது உங்களுக்கு தெரியுமா? கல் இல்லாமல் வீடு கட்டுவியா? கல்வெட்டுகளோட முக்கியத்துவம் தெரியுமா? இப்படி இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. அப்போல்லாம் போலீஸ் கம்முன்னு வெடியை பார்த்துட்ருக்கு. சுரேஷ் மேலே சேரை தூக்கி அவர் மண்டையிலே அடிபடுது. பெரிய அளவில் டேமேஜ் இல்லை. அதுக்கப்புறமும் சுரேஷ் பேசிக்கிட்டு இருந்தார். அந்த சேர் வந்து வயதான மனிதர். இந்த சேர் வந்து ஏதாவது மண்டையில் முக்கியமான இடத்துல பட்டு செத்துருந்தால் என்ன பண்ணுவீங்க? இது எப்படி அந்த வயலன்ஸ் அனுமதிக்கிறீங்க? உள்ளூர் காவல்துறைக்கு வரக்கூடிய கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்பது காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் தெரியுமா தெரியாது? முன்னாடி அவங்க இன்ஃபார்மர் பண்ணியிருக்காங்க. ஒரு 10-20 பேர் வந்திருக்காங்க. 20 பேரும் ஆர்கனைஸ் ஆகி கலாட்டா பண்ணுன்ற நோக்கத்துக்காக தான் வர்றாங்கன்றதை கண்டுபிடிக்கலான்னு நீ என்ன உளவுத்துறை?